பூண்டு ஊறுகாய் செய்கிறது என்னமோ 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இந்த பூண்டு உளிக்கிறதுக்குள்ளே போதுண்டா சாமி ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. 1/4 கிலோ பூண்டு உளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. கையில் ரத்தம் மட்டும்தான் வரல. ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். உங்களுக்குலாம் யாராச்சும் பூண்டு உளிச்சு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு 1/4 கிலோ பூண்டு அப்படின்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, நல்லெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சுத்தமான கடலெண்ணெய் வச்சுருந்தேன்னா அதை தான் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு மட்டும் எடுத்து நசுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடி அதையும் சேர்த்துக்கிட்டு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுருண்டு வரணும். அவ்வளோதான், பூண்டு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.